வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோடய யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே. நீங்கள் இந்த சேனலில் கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. நம்மளோட சேனலோட நோக்கமே என்ன அப்படின்னா, நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளில் இருக்கிறவங்க இந்த பங்குச்சந்தைக்கு வரும்பொழுது என்ன மாதிரியான தடங்கல்களெல்லாம் சந்திக்கிறோம், இந்த பங்குச்சந்தையில் இருக்கிற எவ்வளோ கடினமான விஷயங்களை எவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் நம்மளோட சேனலை நாம் ஆரம்பித்தோம். சக்ஸஸ்ஃபுல்லாகவே வந்துக்கிட்டு இருக்குது. கடந்த ஒரு வருடமாக நாமளும் நிறைய விஷயங்களை நாம் மக்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். மக்கள்கிட்ட நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கிட்டும் இருக்கிறோம். நம்மகிட்டேருந்து மக்கள் பேசுகிற விஷயங்களை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவேர்னஸோட நோக்கத்தோடவும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மளை நம்பி என் கூட வந்த அனைத்து நண்பர்களுமே இன்றைக்கி ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்காங்க. இந்த பங்குச்சந்தையை ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு நல்ல வெற்றி பயணத்தை நோக்கி நடந்துகிட்ருக்காங்க நண்பர்களே. நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் பார்த்திங்கனாக்கா நம்மளோட சேனலை நம்மள மாதிரி இருக்கிற மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு போய் சேர்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன தகவலை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இந்த பங்குச்சந்தையில் எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம லாஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லிகிட்டு இருக்கோம். இருந்துமே டெய்லி அதே தவறை தான் பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் பண்ணுறாங்க. அது ஏன் அப்படிங்கிறத அவங்க எப்போ புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, பெரிய லாஸுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாங்களே தவிர, இதை நம்ம முதல்ல சொல்கிறப்போ அதை யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஒரு உதாரணமாக, ஒரு குழந்தையை பார்த்து நெருப்பில் கை வைக்காத, அது சுடும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை அதை ஏற்றுக்காது. அது தானாக ஒரு முறை போய் கை வச்சு சூடுபட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அந்த நெருப்பில் அது கை வைக்காது. அதே போல் தான் நம்ம மக்களும் நம்ம எவ்வளோ விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலுமே எல்லாரும் அதே தவறை பண்ணிட்டு தான் நான் அந்த தப்பு பண்ணிட்டேன் சார் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. அதில் சிலவற்றதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. இந்த மார்க்கெட்டில் ஸ்ட்ராட்டஜின்னு நிறைய ஓடிக்கிட்டே இருக்காதீங்க. சில ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ப்ராஃபிட் வரும். ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜியில் கிடையாது, நீங்கள் எந்த விஷயத்தை பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. உதாரணத்துக்கு, இந்த பங்குச்சந்தையில் நாம் திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 5% லாபம் எடுத்தாவே நம்ம கன்சிஸ்டன்சியாக ஒரு நல்ல லாபம் தான். 5 to 10% ப்ராஃபிட் உங்களால் பர் மந்த் எடுக்க முடியுது அப்படின்னாவே ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ். அது சின்ன கேபிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சாதாரணமாகவே அதை அச்சீவ் பண்ண முடியும். 5 to 10% கேபிட்டல் அப்படிங்கிறது. சின்ன கேபிட்டல்லாம் என்ன சார் அப்படின்னா, என்னோடய பார்வையில் 10,000 ரூபாயிலிருந்து 10 லட்ச ரூபாய் வரைக்கும் அவங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் யாரெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அந்த கேபிட்டல் எல்லாமே இந்த பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கேபிட்டல் தான். அந்த கேபிட்டலுக்கு 5 to 10% பர் மந்த் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் சொல்கிற விஷயங்களை ரொம்ப டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும். ஏன் அப்படின்னா, பங்குச்சந்தையில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருக்கிறோம், 1 லட்ச ரூபாய் கேபிட்டல் வச்சுட்டுருக்கிற அப்படின்னா கண்டிப்பாக நீ நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற அப்படின்னாக்கா, அதுவும் குறிப்பாக ஆப்ஷன் பையிங் பண்ணுற அப்படின்னா 100 குவான்டிட்டிக்கு மேலே எடுக்கவே கூடாது அப்படிங்கிறத தலைப்பாடாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலுமே நம்ம நண்பர்கள் நிறைய தவறுகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு நண்பர் நம்மகிட்ட பேசுகிறப்ப சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா சார் எனக்கு ஆப்ஷன் பையிங் ஒத்தே வர மாட்டேங்குது சார், அது என்னன்னே தெரியல, நமக்கு லாஸ் ஆகுது அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் டீப்பாக அவர்கிட்ட போயிட்டு, நீ என்ன தான் பண்ண, இன்றைக்கி எல்லாருமே நம்மளோட டீமில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்காங்க, நீங்கள் என்ன தான் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ தான் லாட் எடுத்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறப்ப தான் அவரோட கேபிட்டல் 4 லட்ச ரூபா வச்சுட்டுருக்காரு, 20 லாட் ட்ரேட் எடுக்கிறார். அப்படின்னா 4 லட்ச ரூபாய்க்கு 20 லாட்டுன்னா 1000 குவான்டிட்டி நிஃப்டியில். ஸோ 15 to 20 பாயிண்ட் அது ஈஸியாகவே மூவ் ஆகும், அப்சைட் ஆகட்டும் டவுன் சைட் ஆகட்டும். ஸோ ஒரு வேளை 20 பாயிண்ட் அப்சைடில் மூவ் ஆகுதுன்னா 20,000 ரூபா ப்ராஃபிட் வரும். அதை அவர் ஈஸியாக எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணுவார். அதுவே ஒரு பக்கம் 20 to 30 பாயிண்ட் கீழே டவுன் சைடில் மூவ் ஆகி எஸ்எல் அடிக்குது அப்படின்னா 30,000 ரூபா லாஸ் ஆகும். ஸோ அது எவ்வளோ பெரிய பெயினை கொடுக்கும் அப்படிங்கிறது அந்த தவறை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
அதனால் அந்த பொசிஷன் சைஸ் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அவருக்கு அழுத்தம் திருத்தமாக சொன்னோம். அவரும் இனிமேல் நான் அதை பண்ண மாட்டேன் சார் அப்படிங்கிற விஷயத்த ஒத்துக்கிட்டார். ஸோ நம்ம இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் 30% தான் வின்னிங் ப்ராபபிலிட்டி, 70% லூசிங் ப்ராபபிலிட்டி தான். ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 70% வின்னிங் ப்ராபபிலிட்டி, அது 30% லூசிங் ப்ராபபிலிட்டி. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்ஸ் வாங்கின நண்பர்களுக்கு தெரியும். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணாங்க டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நிஃப்டியில் 2 லாட் செல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் 1,40,000 ரூபாய் தேவைப்பட்டது. அந்த கேபிட்டல் அந்த ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, என்னால் காட்ட முடியும், எல்லா நண்பர்களுக்குமே தெரியும் அது. ஸோ அந்த ட்ரேட் எடுத்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 நாள் வந்து பார்த்திங்கன்னா லாஸை நோக்கி தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது மார்க்கெட் நமக்கு ரிவர்சல் ஆக நம்ம எதிர்பார்த்த அளவு ரிவர்சல் ஆகும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி 15,000 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது அந்த ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்போது 1,40,000 ரூபாய்க்கு 15,000 ரூபாய் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நான் சொன்ன 10% உங்களுக்கு கிடச்சிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் ஈஸியாக உங்களால் 10% எடுக்க முடியும். அதனால் அந்த 5 to 10% எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஃபார் மந்த்துக்கு ட்ரேட் எடுங்க. உங்களோட கேபிட்டல் எவ்வளவோ அந்த கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பொசிஷன் சைஸை பிரிச்சுக்கோங்க. எல்லா நாளும் நான் ப்ராஃபிட்டபுளாக தான் இந்த டேவை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக மார்க்கெட்டுக்கு வாங்க. அந்த மார்க்கெட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா பொசிஷன் சைஸ் எப்பயுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. ஒரே பொசிஷன் சைஸ் எடுங்க. ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கான ப்ராஃபிட் வந்த உடனே எக்ஸிட் பண்ணிவிட்டு பிரிச்சுடுங்க. உங்களுக்கு எவ்வளோ 10% 1 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சுருக்கீங்க, 10% அப்படின்னா நீங்கள் 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிச்சா போதும். ஸோ ஒட்டுமொத்தமாக குமுலேட்டிவாக பார்க்குறப்ப எனக்கு 10,000 ரூபா ப்ராஃபிட் போதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஃபார் டேன்னு வரும்போது 500-1000 சம்பாதிச்சா போதுன்றது கிளியராகவே உங்களுக்கு தெரியுது. ஆனால் 1000 ரூபா ப்ராஃபிட் வந்தால் கூட முதல் ட்ரேடில் அடுத்த ட்ரேடு நீங்கள் எடுக்கிறதுக்கு தான் வரீங்களே தவிர ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு யாரும் வெளியில் போகிறது கிடையாது. இந்த தவறை நீங்கள் திரும்ப பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த தவறை யார் ஒருத்தர் திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, யார் ஒருத்தர் ஃபாலோ பண்ண போகிறாரோ, நான் முருகானந்தம் சார் நான் 4 ட்ரேட் எடுக்கிறேன் அவருக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நாள் ப்ராஃபிட்டபுளாக வருவீங்க, ஒரு நாள் பெரிய லாஸ் பண்ணுவீங்க. அன்றைக்கி என்னை பற்றி நினச்சி பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி நம்ம வந்து அடிப்பட்டு உதப்பட்டு தான் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து எல்லா நாளுமே உங்களோட ட்ரேடிங்கை க்ரீனில் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். க்ரீனில் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரேடை ஓடி போய் எடுக்க மாட்டீங்க, அவசரமாக ட்ரேட் எடுக்க மாட்டீங்க. ஒரு ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் வந்தோடனே க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை போய் பார்ப்பீங்க. நீங்கள் தொடர்ந்து மார்க்கெட்டில் உட்காந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பெரிய லாஸை தான் புக் பண்ணுவீங்க. ஸோ இது நம்ம சொல்ல வர மொதல் விஷயம். ரெண்டாவதாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த 5 to 10% அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இது ஒரு சின்ன ரிட்டர்ன்ஸு அப்படின்னு நினைக்கிறாங்க. இது சின்ன ரிட்டர்ன்ஸ் கிடையாது. நம்ம ஒரு 50,000 1 லட்சம் இல்லை 5 லட்சம் 10 லட்சத்தை எடுத்துகிட்டு வந்த பங்கு சந்தையில் அந்த 10% ரிட்டர்ன்ஸ்லாம் ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸே கிடையாது. இங்கே நான் கோடிக்கணக்கில் புரட்டிடணும், ஒரே நாளில் நான் அம்பானி ஆகிடணும், அதானி ஆகிடணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். அது கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள், நம்மளுடைய நண்பர் நம்மகிட்ட கோர்ஸை பை பண்ண நண்பர் ஒருத்தர் நம்மகிட்ட பேசிகிட்டு இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார் ரொம்ப நாளாக. ஸோ அவர் நல்லாவே ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பட் 3 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இந்தியாவில் ஒரு பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸு, ஒரு பெரிய டீம் அவருக்காக ஒர்க் பண்ணுது. அவர் நம்மகிட்ட பேசுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்ல வராருன்னா, சார் நான் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் எனக்கு எல்லா எக்ஸ்பென்ஸும் போக எனக்கு 1% எனக்கு அங்கேருந்து ரிட்டர்ன் வரலை அப்படிங்கிறாரு. அப்போது 3 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 1% கூட ஒரு ரிட்டர்ன்ஸ் வரல அப்படின்னா இந்த பங்குச்சந்தைக்கு வரும்பொழுது மட்டும் எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம், 5% ரிட்டர்ன்ஸ் ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடையாது, 10% ரிட்டர்ன்ஸ் ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடையாது அப்படி நம்ம நினைக்கிறோம். அந்த 3 கோடி ரூபாயை போட்டு அவ்வளோ எம்ப்ளாயீஸை வச்சு அவர் மேனேஜ்மெண்ட்டை பண்ணி எல்லாத்தையும் செஞ்சுட்டு 1% ரிட்டர்ன்ஸ் வரலங்கிறதுக்கு அவர் எத்தனை நாள் இரவு பகலாக அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதுவே பங்குச்சந்தைக்கு வரும்பொழுது அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, அவ்வளோ பெரிய கடினம் கிடையாது. இங்கே ரொம்ப ஈஸியாகவே 5 to 10% ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி எல்லாருமே பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க, எல்லாருமே 2% ரிட்டர்ன்ஸுக்கு தான் இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது எந்த பிஸ்னஸ் ஆகனாலும் இருக்கணும், எல்லா செலவும் போக எனக்கு 2% மீந்தால் போதும் ஒரு மாதத்துக்கு அப்படிங்கிறது தான் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த 2% ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் சாதாரணமாக வந்துடும். அதுக்கு நமக்கு தேவை டிசிப்ளின், சரியான நாலேஜ். ஸோ அதுக்கு தான் அந்த நாலேஜ் கொடுக்கறதுக்காக தான் நாம் இவ்வளோ விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எந்த ஒரு யூடியூப் சேனல்லையுமே இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எதையோ ஒரு சார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுப்பாங்க, இப்போ இங்கே போய்டும் அங்கே போய்டும்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பயன்படாது. இந்த விஷயங்கள் மட்டும்தான் பயன்படும். ரெகுலராக ப்ராஃபிட்டை புக் பண்ணி பழகுங்க. ப்ராஃபிட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு பங்குச்சந்தை மேலே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்துடும், தவற பண்ணவே மாட்டீங்க.
அதுக்கு அடுத்தது மூணாவதாக ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம், உங்களுடைய அக்கௌண்ட்டை, உங்களுடைய பணத்தை வேறு ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஹேண்டில் பண்ண சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னாக்கா, இந்த பங்கு சந்தையில் 100% தெரியும் அப்படிங்கிற சொல்கிறால் யாருமே கிடையாது. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நாலேஜை வச்சு மார்க்கெட் இப்படி தான் போக போகுது அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது நடக்கலாம். எப்படி நடக்கணும்னா 70 to 80% தான் அக்யூரேசி, 80% கூட அக்யூரேசி வராது. 70% அக்யூரேசி வந்தாலே அவன் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். அப்படி இருக்கும்பொழுது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒருத்தர் நண்பர் பேசுகிறாரு, நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சைட்டில் போடுறேன் பாருங்கள். அவருக்கு பங்கு சந்தையில் ட்ரேடே பண்ண தெரியாதான், ட்ரேடுக்கு புதுசாக இப்போ தான் வந்திருக்காரு. யாரோ ஒருத்தர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்காக அவரோட ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. ஹேண்டில் பண்ணுறதுக்கு 31,500 ரூபாய் இன்றைக்கி ஒரே நாளில் லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட ஸ்க்ரீன்ஷாட் என்னோடய வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிட்டு, சார் இந்த தகவலை எல்லார்கிட்டையும் சொல்லுங்கள், நான் பண்ண தப்பை யாரும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம், உங்களோட அக்கௌண்ட்டை யார்கிட்டையும் ஹேண்டில் பண்ண கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் அந்த நண்பர் சொன்னதுக்கு ஏற்ற எல்லாருக்கிட்டையும் இந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக சொல்கிறேன். உங்களோட அக்கௌண்ட்டை வேறு யார்கிட்டையும் ஹேண்டில் பண்ண கொடுக்காதீங்க நண்பர்களே. ஸோ அதே போல் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இது வரைக்கும் சேராத நண்பர்கள் நம்மளுடைய காமன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீன்லேயே தெரியுது பாருங்கள், MNP வில்லேஜ் ட்ரேடர் _ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா நாளுமே வந்து பார்த்தோன்னா இந்த மார்க்கெட்டோட நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம லெவல்ஸ் எந்த அளவுக்கு அக்யூரேசியாக இருக்குது அப்படிங்கிறத அதை பார்க்குற எல்லா நண்பர்களுக்குமே தெரியும். 99% நம்ம கொடுக்குற லெவல் அக்யூரேசியாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் அந்த லெவல் வேணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள், நம்ம குரூப்பில் இருக்கிற நண்பர்கள், நாம் லெவல்ஸை கொடுக்குற லெவல்ஸை உங்களோட சார்ட்டில் மார்க் பண்ணி வச்சுட்டு, அது அப் சைடில் பிரேக் ஆச்சுன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணுங்கள், லோ சைடில் பிரேக் ஆச்சுன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். நம்மளோட லெவல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா யாரோட உதவியுமே தேவை கிடையாது. நீங்கள் இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ணலாம். அந்த 5 to 10% அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே எடுக்கலாம் ஆப்ஷன் பையிங்கில் உங்களால் நண்பர்களே. அதே போல் ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும், நல்ல நாலேஜ் இருக்கணும், மார்க்கெட்டில் இருக்கிற ரிஸ்க்கை புரிஞ்சிட்டு இருக்கணும். அவங்க மட்டும்தான் ஆப்ஷன் பையிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன் சைஸு, மணி மேனேஜ்மெண்ட்டு, ஹியூமன் சைக்காலஜி இதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியணும். இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா, மார்க்கெட்டில் ரொம்ப நாள் இருந்தவங்களால் மட்டும்தான், மினிமம் 3 to 5 years யாரெல்லாம் மார்க்கெட்டில் இருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும். புதுசாக வர நண்பர்கள் இதில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவீங்க. அதனால் ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிறது 70% வின்னிங் ப்ராபபிலிட்டி. நீங்கள் 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 7 ட்ரேட் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக தான் அமையும். ஸோ உங்களுக்கு அந்த ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தைரியமாக நீங்கள் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக அமையும். அப்படி ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி தெரியாத நண்பர்களுக்கு நம்ம ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் நம்ம கோர்சஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த கோர்சஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள், என் மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு நினைக்கிற நண்பர்கள், நான் சொல்கிறதுல உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள், நம்மக்கிட்ட கோர்சஸை வாங்கி கற்றுக்கிட்டு இந்த மார்க்கெட்டில் வெற்றி பயணத்தை தொடருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்ஸ் வாங்குகிற நண்பர்களுக்காக நம்ம ஒரு வாட்ஸ்அப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சேனலில் நிறைய தகவல்களை, மார்க்கெட்டில் பயனுள்ள தகவல்களை நம்ம நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதை இது வரைக்கும் இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே வெற்றி பாதையில் தான் இருக்காங்க. யார் ஒருத்தர் தன்னோட டிசிப்ளினை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் லாஸ்ட் ஜோனில் இருக்காங்க. யாரெல்லாம் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் ஜோனில் தான் இருக்காங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு சாதனையை புரியணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள், சைக்காலஜிக்கலாக கரெக்டாக எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ணி, பொசிஷன் சைஸ், மணி மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள், நம்மக்கிட்ட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிக்கான கோர்ஸை பை பண்ணிவிட்டு நம்மளோட டீமில் ஜாயின் பண்ணி என் கூட இந்த பங்கு சந்தையில் பயணம் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த தகவல் நண்பர்களே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னாக்கா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.